ஒரு பூ கூட கட்ட தெரியல, நீலாம் பொம்பளை பிள்ளையா அப்படின்னு திட்டு வாங்குற கேர்ள்ஸா நீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு தான். முல்லைப்பூ வாங்கியிருக்கேன், அது ஒரு பிளேட்ல ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். இந்த பூவை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரெண்டு ரெண்டா அடுக்கி வச்சுக்க போறோம். அதெல்லாம் ஓகே, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஊசி நூல் நம்மளோட ஆயுதம் வந்தாச்சு. இதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஊசியில நூல் கோக்குறதுங்கிறது ஒரு டஃப்பான டாஸ்க்குங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு வேணா ஈஸியாக தெரியலாம். ஒரு வழியா நான் இந்த நூலை கோத்து முடிச்சுட்டேன். இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ பூ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நூல் எடுத்துட்டு கட் பண்ணி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. எடுத்து வச்சிருக்க பூவை ரவுண்ட் ரவுண்டாக நம்ம அழகாக கோத்துக்க போறோம். இதில் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். உங்களோட ட்ரெஸ் கோடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குட்டி குட்டி கலர் ஃப்ளார்ஸ் வாங்கினீங்கன்னா மிக்ஸ் பண்ணி நீங்கள் கோத்து வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் என்னோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற அளவு நான் வந்து பூ கோத்து முடிச்சிட்டேன். இதை ஒரு முடிச்சும் போட்டாச்சு. ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னா, இது தெரியலையே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றதை விட அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு யோசிங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னா அதை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. டாடா, பாய் பாய்.